ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் மண்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாங்க தேவையான பொருள் பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். நம்ம வெண்டைக்காய் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அது கூட நம்ம அரிசி கரைஞ்ச தண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு ஒரு தக்காளியை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெண்டைக்காய் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா கட் பண்ணிக்கணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரிசி களைஞ்சி வச்சோம் இல்லையா தண்ணி, அதை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இந்த அரிசி களைஞ்ச தண்ணி கூடவே நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளி அது கூடவே ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதை ரெண்டையும் தான் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ஊற்றிருக்கோம். இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வெண்டைக்காய் புளி மண்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.